தமிழ்நாடு தனி நாடானா சீமான் அதிபராகி உத்தரவுகள் மேலே மாடு மேய்க்கிறவன்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஆடு மேய்க்கிறவன்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷன் படி இவர் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் சாத்தியமில்லை. ஒன்றும் இந்த இவர் ஒருத்தர் போயிருக்கிறார், அது என்ன நாடு? நித்யானந்தா. கைலாசா மாதிரி ஏதாவது ஒரு நாடை உருவாக்கிட்டு அங்கே போய் இதெல்லாம் பண்ணலாம். பழுத்த அரசியல் அனுபவம், கொழுத்த பணமும் ஒன்றா சேர்ந்து 5வது கூட்டணியாக வந்துருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக 3 பேர் தாங்க போட்டி, 3 பேர் தான் களத்தில் இருக்காங்க. விஜய் அதை கூட ஒத்துக்க மாட்டார். திருமா அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையவே பேசியிருந்தார். அப்படி இருந்தும் கூட அந்த கூட்டணியில் அவர் நீடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? வேறு வழி இல்லாமல் அங்கே அவர் இருக்காரா? அவங்களுக்கு திமுக அவங்கள இழிவுபடுத்துகிறது, அவமதிக்கிறது. நேற்று அந்த பிரேமலதா கொடுக்குற அந்த கட்சிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட ஆண்டாண்டு காலமாக ஐடியாலஜிக்கலாக அஃபினிட்டியோடு செயல்படுகிற செயல்வேகம் உள்ள துடிப்புள்ள ஒரு கட்சிக்கு திமுக கொடுக்க மறுக்கிறது என்பது வேதனையான விஷயம்தான். இதுக்கெல்லாம் காரணம் வாழ்வு உரிமை கட்சி. வேல்முருகன் நிலைமை பாருங்க, அவருக்கு அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஏன்னா விஜயை ரொம்ப வல்கரா பேசினால அவர் ஒருத்தர், இல்லைன்னா அவர் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சீமான் அவரை ஏற்றுக்குவாரான்னு தெரியல. ஏன்னா சீமான் நான் தான் தமிழ்நாட்டுக்கு அதிபதின்றாரு. இப்போ தனக்கு ஒரு போட்டியால் தானே வச்சுக்க மாட்டார். திமுக கூட்டணியில் நம்பர்ஸ் தான் முடிவாக இருக்கு. அடுத்த கண்டம் ஒன்று இருக்கு. விஜய் சொல்கிறாரு, நம்ம அவரை எதுவும் நம்ம இப்போ சொல்கிறதுக்கு இல்லை, விமர்சனம். அவருக்கு ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் விஜய்கிட்ட என்னென்னா, சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மதிவானன் சார் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு சீமான் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை பாட்டு பாடிலாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. வழக்கம் போல அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. திமுக அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில இருக்காரு சார், கட்சியினுடைய தலைவராக. நான் வேற என்னங்க சொன்னா, அவர் ஒரு என்டர்டைன் பண்றாரு. மாசம் அவர் நல்ல திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு, பாட்டெல்லாம் பாடி. ஏங்க திரும்ப திரும்ப இந்த திட்டங்கள்லாம் சொல்லாதீங்க. ஒன்று சொல்லட்டுமா? அவர் சொல்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே இடதுசாரி கட்சிகள் 10-50 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன விஷயத்தை தாங்க இன்றைக்கி திருப்பி எடுத்து அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒன்றும் யாரும் எதிர்க்க மாட்டாங்க, இதெல்லாம் எதுவும் யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் உட்டோப்பியன், கற்பனாவாதத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை, இவர் சொல்றதெல்லாம் நடக்க முடியாது. அப்படி நடக்கணும்னா 2 ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்று, தமிழ்நாடுன்றது ஒரு ஒன்றிய அரசின் கீழே உள்ள மாநிலமாக இருக்க முடியாது, தனி நாடு. தமிழ்நாடு தனி நாடானா சீமான் அதிபராகி உத்தரவுகள் மேலே மாடு மேய்க்கிறவன்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஆடு மேய்க்கிறவன்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷன் படி இன்னைக்கு மெஜாரிட்டியாக எலெக்ட் ஆன ஒரு கவர்மெண்ட்டு, டிஎம்கே கவர்மெண்ட்டு, சட்டசபையில் வச்சு தீர்மானங்கள் போட்டு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் பில், மசோதான்னு வாங்க. அது கவர்னர் கையெழுத்தோ அல்லது ஜனாதிபதி கையெழுத்தோ பெற்றால் அது லா ஆகுது, ஆக்ட், சட்டம் ஆகுது. அப்போ இவங்க நிறைவேற்றி கவர்னருக்கு, ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. அவர் அதை ஊர்காப்பானையில் ஒரு 6 மாதம் போட்டுட்ருக்காரு. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அது கொஞ்ச நேரம் விவாதம் பண்ணி அப்புறம் சரி நீங்கள் அதை ஃபைனல் பண்ணுங்கன்னா அவர் உடனே நான் ஜனாதிபதிக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன்னு பண்ணுவார். அந்தம்மா அதை கொஞ்ச நாள் வச்சு எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. தீஸ் ஆர் ஆல் த இன்ட்ரிகாசிட்டிஸ் இன் தி கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஸ் பர் அவர் கான்ஸ்டியூஷன் டுடே. அப்போ நீங்கள் ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தாலே இன்னும் ஒரு துரும்ப கூட எடுத்து போட முடியல. இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் சாத்தியமில்லை. ஒன்றும் இந்த இவர் ஒருத்தர் போயிருக்கிறார், அது என்ன நாடு? நித்யானந்தா. கைலாசா மாதிரி ஏதாவது ஒரு நாடை உருவாக்கிட்டு அங்கே போய் இதெல்லாம் பண்ணலாம். அதனால் நாம் தமிழர் உட்டோப்பியன் தியரிங்க அவங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தெம் ஆர் அகெயின்ஸ்ட் தேர் பாலிசிஸ். அதெல்லாம் நல்லது தான், பட் இம்ப்ராக்டிக்கல் அண்ட் இம்பாசிபிள் இந்த ப்ரெசன்ட் சீனரியோ. மத்திய அரசு மாறணும், ஒன்றிய அரசின் கொள்கைகள் மாறணும். அதனால் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அவர் பாவம் ஏதோ பொழுது, அதனால தான் நான் அவரை தவறாக சொல்ல. இஸ் என்டர்டைனிங் த பீப்புள். நேற்று பாடுறாரு, நல்லா
கூடியிருக்கிற மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தானே. ஸோ நாம் தமிழர் அவ்வளவுதான் வந்து இந்த களத்துல இருக்காங்க. ஒரு பாருங்க, entertainment party-ஆ தான் நான் சொல்றேன் பாருங்க, ஆஸ் ஆஃப் நவ் இப்போ 5 முனை ஆயிடுச்சு புது இல்லையா? கூட்டணி ஒண்ணு உருவாகி இருக்கு. பழுத்த அரசியல் அனுபவம், கொழுத்த பணமும் ஒன்றா சேர்ந்து 5வது கூட்டணியாக வந்திருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக 3 பேர் தாங்க போட்டி, 3 பேர் தான் களத்தில் இருக்காங்க. விஜய் அதை கூட ஒத்துக்க மாட்டார். விஜய் என்ன சொல்லுவார், 2 பேருக்கு இடையில தான் போட்டின்றாரு. நான் கொஞ்சம் மாறுபடுறேன். 5 பேர் களத்தில் இருக்காங்க பெயரளவில், டெக்னிக்கலி. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து அதிகாரத்தை கைப்பற்ற போராடுவது 3 பேர் தாங்க. மு.க. ஸ்டாலின், எடப்பாடி, விஜய். இந்த 3 பேருக்கு இடையில தான் ஃபியர்ஸ் பேட்டில். இதில் நம்ம இப்போ வந்து வெற்றி தோல்வியை கணிக்கவே முடியாது. அதுதான் இன்னைக்கு. ஆனால் இந்த 4 பேர் 5 பேர்னா இந்த 5வது அணி வந்து ஒரு 1-2 தொகுதியில் களத்தில் இருக்கும். அதாவது களத்தில் இருக்கிறதுக்கே நீங்கள் ஒரு 5000-10,000 ஓட்டை வாங்க வேண்டியிருக்கும். யுவர் ப்ரெசன்ஸ் வில் பி ஃபெல்ட் இன் தட் கான்ஸ்டுவன்சி. இல்லைன்னா சுயேட்சை மாதிரி தான். ஸோ நீங்கள் களத்தில் இருக்கிறீங்கன்ற ஒரு ஃபீலிங் மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு வரணுன்னாலே நீங்கள் ஒரு 5-10,000 ஓட்டை அந்த தொகுதியில் வாங்குற மாதிரி இருக்கணும். இதுவே அந்த 5வது அணி ஒரு 2 தொகுதியில் 3 தொகுதியில் தான் காட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி ஒரு மேக்சிமம், நான் சொல்கிறேன் மேக்சிமம் ஒரு 10 தொகுதியில் அவங்க களத்தில் இருக்கிறத காட்ட முடியும். அவங்க ப்ரெசன்ஸை வந்து தே கேன் வாக்காளர்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி செய்ய முடியும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10 தொகுதியில் 234ல் ஒரு 10 தொகுதியில் அவங்க வந்து 20,000 ஓட்டு, 15,000, 30,000 ஓட்டுன்ற மாதிரி வாங்கலாம். ஆனால் 230 இல்லை 220 தொகுதிகளில் அவங்கெல்லாம் ஒரு ஃபேக்டராகவே இருக்க மாட்டாங்க. இந்த நாம் தமிழர், இந்த சசிகலா, பாமக, ராமதாஸ்லாம் ஃபேக்டராக இந்த 3 பேருக்கிடையே தான் ஓடும். 3 கார்னர் ரேஸ் தான் ஓவராலாக தமிழ்நாட்டின் அந்த அரசியல் அதிகாரத்துக்கான போட்டியில் எல்லா தொகுதியிலும் இருப்பாங்க. அப்போ மும்முனை போட்டி தான் நம்ம சொல்லணும். பெயரளவில் 5 பேர் இருக்காங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் போட்டி என்பது 3 பேருக்கு இடையில தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிற மாதிரி ரியல் ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே தான். 3 பேர் சீரியஸாக இருக்காங்க, சீரியஸ் கண்டெண்டர். ஆனால் அதில் யாராவது தானே ஃபைனலுக்கு 2 பேர் தானே போவாங்க, ரன்னர் அண்ட் வின்னர். அப்போ அந்த 2 பேரில் யாரான்னு நான் கணிக்கிறேன்னா வின்னர் ஆர் ரன்னர் டிஎம்கே ஆர் டிவிகே தான் இருக்கும். அதனால் 3வது இடத்துக்கு கண்டிப்பாக இது பாஜக அதிமுக கூட்டணி நிற்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த 3 பேருக்கு தான் இதில் இருப்பாங்க சீரியஸாக. மற்றவங்கெல்லாம் ஆல்சோ ரன் தான், சுயேட்சைகள் மாதிரி தான். திமுக கூட்டணியில் பல குழப்பங்கள் நீடித்து வரத்தை நம்மளால் பார்க்க முடியும் சார். குறிப்பாக திருமாவர்கள் வந்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையவே அவர் வந்து பேசியிருந்தார். நாங்கள் வந்து முன்னேறத்தை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். பட் அப்படி இருந்தும் கூட அந்த கூட்டணியில் அவர் நீடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? வேறு வழி இல்லாமல் அங்கே அவர் இருக்காரா? உயர்மட்ட குழு கூட்டம் கூடி அந்த முடிவெல்லாம் போட்டதை பார்த்தேன். நம்முடைய விசிகா உள்ளபடியே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு துர்பாக்கியமான நிலை. அதாவது என்னென்னா, அவங்களுக்கு திமுக வந்து அவங்கள இழிவுபடுத்துகிறது, அவமதிக்கிறது. நேற்று வந்து அந்த பிரேமலதா கொடுக்குற அந்த கட்சிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட ஆண்டாண்டு காலமாக ஐடியாலஜிக்கலாக அஃபினிட்டியோடு செயல்படுகிற ஒரு செயல்வேகம் உள்ள துடிப்புள்ள ஒரு கட்சிக்கு திமுக கொடுக்க மறுக்கிறது என்பது வேதனையான விஷயந்தான். 30 வருஷத்துக்கு மேலே அவர் பாலிடிக்ஸில் இருக்கிறாரு. அவர் மனம் எந்த அளவு காயப்பட்டிருந்தால் அந்த வழியை அவர் இப்படி கடத்தியிருப்பார்னு தெரில. ஓகே, அவரை பொறுத்தவரையில் இதுக்கெல்லாம் காரணம் கூட்டணி கட்சிகள் தாங்க. திமுகவின் இந்த ஆணவத்துக்கும் இந்த பெரியண்ணன் பிக் பிரதர் ஆட்டிடியூடுக்கும் மெயினாக வழிவகுத்தவர்கள் வந்து கூட்டணி கட்சிகள் தான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, எலெக்ஷன் முடிஞ்சோடனே தொகுதி உடன்பாடு, ஆட்சி நீங்கள் தான் நடத்துகிறீங்க, எங்களுக்கு அதில் பங்கு இல்லை, ஆகவே டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு
எலெக்ஷன் முடிஞ்ச நாள்லேருந்து நீங்கள் ஆன் இஷ்யூ பேசிஸ் சப்போர்ட்டோ அப்போசிஷனோ சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சிக்கலில் வந்து மாட்டியிருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஏதோ உங்கள் ஆட்சி நடக்கிற மாதிரி, நீங்கள் ஏதோ மந்திரியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு முட்டு ஓவராக கொடுத்துட்டீங்க. இப்போ 5 வருஷம் முட்டு கொடுத்துட்டு இந்த இப்போ பாருங்கள், வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் நிலைமை பாருங்கள். அவருக்கு அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஏன்னா விஜயை ரொம்ப வல்கராக பேசினால அவர் ஒருத்தர். இல்லைன்னா அவர் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சீமான் அவரை ஏற்றுக்குவாரான்னு தெரில. ஏன்னா சீமான் வந்து நான் தான் தமிழ்நாட்டுக்கு அதிபதின்றாரு. இப்போ தனக்கு ஒரு போட்டியாளர் தானே வச்சுக்க மாட்டார். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த கூட்டணியில் அவர் போய் சேரலாம். தமிழர் வாழ்வு உரிமை கட்சி இதில் நாம் தமிழர் கட்சியோட சேருவாங்களான்னு தெரியாது. வேற எங்கேயும் போக முடியாது. அவர் பேசுறது உருவாயிருக்கே சார், அங்கே வேக்கன்சி இருக்கே சார் புது கூட்டணியில் இருக்கு. பாமகவில் இருந்தவர் தான் வேல்முருகன் வந்து பாமகவில் இருந்து பல குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அவரை வெளியேற்றினாங்க. அப்புறம் தான் தனி கட்சி ஆரம்பித்தார். இப்போ அவருடைய சோஷியல் பேஸ்ன்றது இப்போ தான் இந்த தமிழர் நாம் தமிழர் மாதிரி அவங்களும் தமிழ் அப்படி இப்படின்னு பேசிட்டு. அதுக்கு முன்னால் 1 இயர் பேஸ் தாங்க. 1 இயர் பேஸ் தான். அவர் பன்ருட்டியிலே தான் 2-3 வாட்டி இருந்திருக்கார், ஜெயிச்சிருக்காரு. பன்ருட்டியில் இருக்கிற திமுக காரன் பூரா நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டானுங்க. இந்த ஆளுக்கு தான் திமுக காரன் எதுக்கு இங்கே இருக்கணுன்ற அளவுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். வேற தொகுதியை அவருக்கு மாற்றலாம், 1க்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னது கூட காரணமாக இருக்கலாம். இப்போ திமுக கூட்டணியில் நம்பர்ஸ் தான் முடிவாக இருக்குங்க. அடுத்த கண்டம் ஒன்று இருக்கு தெரியல. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கிலோ கறி போய் சண்டே கறிக்கடையில் போய் வாங்கினீங்கன்னா மட்டன் ஸ்டாலில் ஒரு 1/4 கிலோ எலும்பை போட்டால் எப்படி? நீங்கள் 1100 ரூபாய் கிலோ ஆட்டு இறைச்சி. இதில் நீங்கள் 1/4 கிலோ வந்து நீங்கள் எலும்பாகவே போட்டிங்கன்னா யார் ஒத்துக்கும்? அதுபோல் திமுக வந்து உங்களுக்கு 4 தொகுதி, அதில் 2 வந்து ஜெயிக்கவே முடியாத தொகுதியை கொடுத்தா, உங்களுக்கு ஒன்றுமே தலைமே இல்லாத அறிமுகமே இல்லாத தொகுதியை கொடுத்தா எப்படி அந்த கட்சிகள் சர்வைவ் ஆகும்? அதனால் எனக்கு என்னவோ வந்து அடுத்த கண்டம் ஒன்று இருக்குது எல்லாருக்கும். ஒரு வழியாக சிபிஎம் வந்து சேர்ந்துருக்காங்க. இதுக்கு இவ்வளோ ட்ராமா தேவையா? இதுக்கு இவ்வளோ 4 சுற்று, முதல்வரோட பேச்சு, மாநில குழு, செயற்குழு, அப்புறம் பொதுச் செயலாளர் டெல்லியிலேருந்து பேபி வந்து எம்ஏ பேபி அவர் வந்து உட்காந்து 2 நாளாக விடிய விடிய பேசி கடைசியில் 5க்கு ஒத்துக்கிறீங்கன்னா சிபிஐ மாதிரி நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிந்த ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி வீரபாண்டியன் வந்து எவ்வளோ கீழ்ப்படிந்து தாழ்படிந்து எங்களுக்கு கட்டளையிடவில்லை, அவங்க உட்காருனாங்க நாங்கள் கீழே படுத்துட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது மாதிரியாவது நல்ல பேர் எடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு கை முறுக்கிற மாதிரி நாங்கள் அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம்லாம் பேசி டபுள் டிஜிட்டில் சிபிஎம் கேட்டாங்க. அதாவது அவங்க எல்லாமே போலியானவர்கள்ன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். கேட்டால் நாங்கள் ரொம்ப ஃபைட் பண்ணோங்க. என்னத்தை ஃபைட் பண்ணீங்க? டபுள் டிஜிட்டு நீங்கள் 6 5 ஆக்குனாங்க. அதாவது உள்ளதும் போச்சடா நொல்ல கண்ணான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 6 கூட மெயின்டைன் பண்ண முடியல, 5 ஆக்கி இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவங்க கேடர்ஸ்க்கு? இல்லை காம்ரேட், அந்த 5ல் 1 சென்னை கேட்டிருக்கோம், சென்னை கொடுக்கலன்னா வெளியே போயிடுவீங்களா? நீங்கள் எல்லாருமே கமிட் ஆகிட்டீங்க. நீங்கள் நிச்சயம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் நீங்கள் வேற வழி கிடையாது. அதனால் நீங்கள் பிஃபோர் நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூ ஷுட் நாட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். ஆன் இஷ்யூ பேசிஸில் வெதர் திஸ் பார்ட்டி சேஸ் ஓகே, அப்படி இருக்கணும். நீங்கள் அப்படி இல்லை, வெள்ளை காக்கா பறகுதுன்னு உதயநிதி சொன்னார்னா ஆமாம் சார் நான் கூட பார்த்தேன், 2 காக்கா பார்த்தேன் சார் சொல்லுவாங்க இடதுசாரிகள், கூட்டணி கட்சிகள். இப்போ அது அவங்களை எங்கே கொண்டு வந்து முட்டு சந்தில் இவங்களுக்கு போக்கிடம் இல்லை. டிஎம்கேக்கு இந்த ஃபேக்ட் தெரியுது. இவங்க நம்மளை விட்டு எங்கே போவாங்க? அந்த பக்கம் பாஜக இருக்குது, 2வது அதிமுக ஷாப் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. எங்கே போவாங்க இவங்க? நாம் தமிழர் சேர்த்துக்கவே மாட்டார் இவங்களெல்லாம். விஜய் கிட்டவே வராதன்னுவார். நான் தனியாக ஜெயிச்சு தனியாக சண்டை போட்டேன்னு உடனே தவிர உங்களை மாதிரி தீய சக்திகள் ஊழல் சக்தியெல்லாம் கிட்ட வச்சுக்க மாட்டேன்னு. ஸோ இவங்க வந்துங்க தப்பு பண்ணிட்டாங்க. துவக்கத்திலேருந்து இவங்க ஆட்சியாளர்களை அணுகிய விதம்
அதுக்கு காரணம் அந்த தலைவர்களுடைய சுயநலம் தாங்க. எல்லாருக்கும் வந்து பணம் தானேங்க. இப்போ பணம் தான் இடதுசாரிகள் வலதுசாரிகள் எல்லா சாரிகளும் இப்போ பணத்துக்கு பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் சீட்டு மட்டும் இல்லை, நோட்டும் கொடுக்குறாங்க கட்சிகள், பெரிய கட்சிகள். அதனால தான் அளந்து அலாட் பண்ணுறாங்க. 5 சீட்டுன்னா 50 கோடி, குறைஞ்சபட்சம் 5 கோடியாவது கொடுப்பாங்கல்ல. அதனால் வந்துங்க இன்றைக்கி வந்து அரசியல் என்பது பெருமளவுக்கு ஒரு கார்ப்பரேட் வணிக நிறுவனம் மாதிரி ஆயிடுச்சுங்க. மக்கள் சேவைக்காக அரசியல் என்றதெல்லாம் போயிட்டாலும் பழங்கதை. இப்போ விஜய் சொல்கிறாரு, நம்ம அவரை எதுவும் நம்ம இப்போ சொல்கிறதுக்கு இல்லை, விமர்சனம். அவருக்கு ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் விஜய்கிட்ட என்னென்னா, அவர் வருமானத்தை விட்டுட்டு வராரு, ரிஸ்க் எடுக்கிறாரு, மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மற்றவங்கெல்லாம் வந்து அது மாதிரி இல்லை, வருமானத்தை பெருக்குவதற்காகவும் சொத்தை சேர்ப்பதற்காகவும் தான் வராங்க. இப்போ இவர் இருக்கிற வருமானத்தை விட்டு வர, அது ஒரு பாசிட்டிவான சைனாக நான் பார்க்குறேன். அதனால் அவரை நம்ம வந்து நம்பலான்றது தான் என்னுடைய கருத்து.